வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நேற்றைய தினம் பிஎட் எம்எடுக்கான செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கும் அதே மாதிரி நல்லா படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆப்சண்ட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி உங்களோட ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணீங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியோட சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் அட்மின் சார் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வெப்சைட்டில் பார்க்க முடியாது. சர்வர் பார்த்தீங்கன்னா கோளாறாக இருக்கும். ஸோ நம்ம காலேஜை காண்டாக்ட் பண்ணோன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான அந்த கேலி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்சென்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டில் மென்ஷன் ஆயிருந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா பிஎட் எம்எட் மாணவர்கள் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுதி எப்படி நமக்கு ஆப்சென்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மின் சார் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. நேற்றைய தினம் 17/5/2024 டிஎன்டியு பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள பிஎட் முதலாம் ஆண்டு முதல் பருவத் தேர்வு முடிவுகள் சர்வர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது AAA போட்டிருந்தது, ஆப்சென்ட் என்று வெளியிடப்பட்டுள்ளது. எனவே வரும் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமைக்குள், அதாவது 21/5/2024 அப்படின்னா 22/5/2024 சரி செய்து மீண்டும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தகவல் வந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டை. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா ஒரே தேவையில்லை. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கும். எப்போவுமே இது நடக்கிறது தான். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே எழுதியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் இந்த மாதிரி மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இதை நினச்சி யாரும் ஒரே வேணாம். ஏன்னா ஒருத்தர் 2 பேருக்கு வந்தால் ஒரேயாகலாம். ஆனால் பெரும்பான்மையான யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளைட் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட், சில பேருக்கு 3 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட்னு பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஸோ கண்டிப்பாக 21, 22ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டிஎன்டி ரிலேட்டட் நிறைய அப்டேட் கொடுப்போம். தேங்க்யூ.